Hi friends, KitchenAid stand mixer attachment என்னென்னு யூஸ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். பின்னுக்கு இருக்கிற மெடல் பகுதியை ஒரு விரலால் புஷ் பண்ணினோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற பீஸ் ஈஸியாக வெளியில் வந்துடும். எல்லாத்தையும் வடிவாக கழுவி எடுத்துக்கொண்டு வருவோம். இதில் வந்து 2 இருக்குது. நாங்கள் எங்களுக்கு விருப்பமான சைஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் தான் நாங்கள் இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அந்த ஹோல் தான் இந்த இடத்துக்கு வர போகுது. இந்த பீஸ் வந்து கணக்காக இதில் விழுகிற மாதிரி போடணும். பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே போயிட்டுது. இனி நாங்கள் இதை டைட் பண்ணால் சரி. சிக்கன் பிரஸ்ட் எடுத்து இதே மாதிரி சின்ன பீஸாக வெட்டி இருக்கிறேன். இதே மாதிரி ஒரு சின்ன பீஸ் தந்திருப்பினோம். இது வந்து நாங்கள் மீட்டை உள்ளுக்குள்ளே போட்டு அமர்த்துறதுக்காக. மிஷினை ஆன் பண்ணின உடனே எங்களுக்கு மீட் வெளியில் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே அமர்த்தணும். அதுக்கு பிறகு அது உள்ளுக்குள்ளே போய் அரைப்பட்டு தான் மெதுவாக வெளியில் வரும். மீட் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டு அமர்த்தின உடனேயே நாங்கள் மிஷினை ஆஃப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் சுத்த விட்டால் தான் மெல்ல மெல்லமாக உள்ளுக்குள்ளே இருக்கிற மீட் எல்லாம் வெளியில் வரும். அதுக்கு பிறகு நாங்கள் மிஷினை ஆஃப் பண்ணலாம். நாங்கள் இதை கலட்டுறதுக்கு அதே மாதிரி தான் இதை மற்ற பக்கமாக சுற்றினா கலண்டுடும். அதுக்கு பிறகு இதை பிடிச்சி இழுத்தா சரி. இது அதே மாதிரி கலட்டிட்டு உள்ளுக்குள்ள உள்ள பாட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக கலட்டி கழுவி எடுத்து வைக்கணும். இதில் வந்து எந்த இதுவுமே பிரண்டு இருக்காது, அதனால் இதை கழுவ தேவையில்லை. திருப்பி இந்த நொப்பை அப்படியே பூட்டிட்டு இதை மூடி வச்சா சரி.